不要呀！இடையில யாரும் வாங்காதீங்க, இடையில யாரும் வாங்காதீங்க, காதுகளுக்கு மட்டும். இது புதுச்சேரியில் மிக அருகில் உள்ள தமிழக பகுதியான சந்திகுப்பம் கிராமத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் சர்க்குரு நவாபாஷான சந்தர். இவர் காசியை விட ஈஸ்வரன் மிகுந்த ஸ்தலமான திருக்காஞ்சி காசி விஸ்வநாதருக்கு நேர்பார்வையில் உள்ள சித்தர். அந்தாண்ட கங்காதீஸ்வரர் அகத்தியர் பிரதிஷ்டை செய்து வணங்கிய ஸ்தலம் கங்காதீஸ்வரர் ஆலயம். இந்தாண்ட பிரம்மாவுக்கு தோஷம் நிவர்த்தி ஸ்தலமாக திகழ்கின்ற காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மையார் அவர்களின் நேர்பார்வையில் உள்ள சித்தர் நவாபாஷான சித்தர். இவர் காசி வீசு மிகுந்த ஸ்தலமான இந்த காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ண வந்தவர். எங்க ஊர்ல அப்பத்திக்கு கால்ரா பேதி போன்ற நோயால் பாதிக்கப்பட்டு எவ்வளவு பேர் இறந்து கொண்டிருக்கும் தருவாயில் எங்க ஊரை நவாபாஷான ரசவாதத்தை தண்ணியில் கலந்து குடிக்க சொல்லி அது அருண்மருந்தை எங்கள் ஊர் மக்கள் அருந்தி அந்த பிணி நீங்கி இங்கு அருள் பாலித்த ஸ்தலமாக இவர் இருக்கிறார். இவர் காலப்போக்கில் இந்த ஊரிலேயே ஐக்கியமாகி இந்த கிராமவாசிகளுக்கும் மற்ற சுற்று வட்டார உள்ள கிராமவாசிகளுக்கும் அருண்மருந்தை இன்னும் விதமாக செய்து நோய் பிணிகளை குஷ்டரோகிகளை தீர்த்து அவர் அருள்மருந்தை தயாரித்து இங்கு அருள் பாலித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் முக்தி நிலை வரும் தருவாயில் இந்த ஊர் மக்களை அழைத்து என் முக்தி நிலை வந்துவிட்டது, என் சரீரம் ஆடா நிலையில் இருக்கும் பொழுது இந்த இடத்தில் என்னை பிரதிஷ்டை செய்யுங்கள் என்று சொல்லி அப்பொழுது கஞ்சி கேட்டிருக்கிறார். வரவு கஞ்சி, தென கஞ்சி அப்பொழுது ஒரு பல்லாவில் வைத்து அவருக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. அந்த பிரசாதத்தை உட்கொண்டு தன்னுடைய நிலையை சரீரத்தை அடா நிலையில் இருக்கும் பொழுது இங்கே ஜீவ அடக்கம் செய்துள்ளார்கள். இந்த ஜீவ அடக்கம் செய்த இடம்தான் இந்த ஜீவ சமாதி. இது காசி விஸ்வநாதன் நேர்பார்வையில் சித்தர். வயல்வெளிக்கு நடுவில் உள்ளதால் இவரை தோப்பு சித்தர் என்றும் அழைப்பார்கள். இவர் புதுச்சேரிக்கும் மிக அருகில் 10 கிலோமீட்டர் தொலைவிலேயே இருக்கும் சித்தர். ஆகையால் இவருக்கு முக்தி நிலை காணும் பொங்கல் அன்று கிடைத்ததனால் இவருக்கு கருநாள் அன்னைக்கு இவருக்கு மரியாதை செய்யும் விதமாக சங்கராபரணி நதியிலிருந்து மண்ணால் சிவலிங்கம் செய்து கலச புறப்பாடு செய்து ஊர் மக்கள் அவரவர் கையாலேயே தீட்டுப்படாத ஊடு என்று சொல்வார்கள். அந்த வீட்டில் இறக்கும் தருவாய் இல்லாத வீட்டில்
அனைவரும் பொங்கலிட்டு அந்த பொங்க தண்ணியை வயல்வெளியில் தெளித்துவிட்டு அங்கிருந்து சங்கராபரணியிலிருந்து கலச நீராக கொண்டு வந்து ஐயாவுக்கு அபிஷேகம் செய்து அதன் பிறகு மாரியம்மன் கோயில், துறவியம்மன் கோயில் அபிஷேகம் செய்து வீட்டிற்கு சென்று அது தீர்த்தத்தை நோய் பிணி இதுக்கு அப்புறம் எங்களுக்கு வரக்கூடாது என்று தெய்வ நம்பிக்கையுடன் தெளித்து வழக்கம். இது காணும் பொங்கல் அன்று நடக்கக்கூடிய சிறப்பான பூஜையாக இந்த கிராமவாசிகள் தலைமுறையாக காணும் பொங்கல் அன்று செய்கிறார்கள். அதுவே இந்த சித்தருக்கு குரு பூஜையாக கருதப்படுவதால் தை 3 இந்த நவபாஷான சித்தருக்கு குரு பூஜையாக திகழும் காரணத்தினால் ஊர் மக்கள் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ளவர்கள் காணும் பொங்கல் அன்று இங்கு வந்து இந்த மூலிகை அபிஷேகம், சங்க அபிஷேகம், மற்ற யாகசாலை அபிஷேகங்களிலும் கலந்து கொண்டு அன்னம் பாலித்து அருள்மருந்தை பெற்று செல்கிறார்கள். அனைவரும் மாறி நவபாஷான சித்தர் அருள் பெறுவீர். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.